இன்னைக்கு நம்ம வந்து 2 பேர் பார்க்க போறோம். அப்படி வச்சா 4 பேர் ஆகுதோ. இன்னைக்கு நம்ம 2 பேர் பார்க்க போறோம். அவங்க 2 பேரும் வந்து they are the final boss of Kadi jokes. So let's start. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆண்டி இன்ஸ்டாகிராமில். அவங்க வந்து நிறைய டைப் ஆஃப் கண்டென்ட் போடுவாங்க, நிறைய டெய்லி இன்ஃபர்மேஷன் ரேண்டமாக போடுவாங்க, லைஃப் தத்துவங்கள் நிறைய சொல்லுவாங்க, மோட்டிவேஷனல் கோட்ஸ் நிறைய சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் நமக்கு தேவை அவங்களோட டாப் டியர் ஹியூமர். நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தா தான் உங்களுக்கு அவங்களோட கிரேட்னஸ் புரியும். வாழ்க்கையில் பேஸ்ட்டுக்கு அப்புறம் தான் காப்பி, கம்ப்யூட்டரில் காப்பிக்கு அப்புறம் தான் பேஸ்ட்டு. புரியுதா எந்த ஒரு லெவல் ஆஃப் ஹியூமரை நம்ம இங்க டீல் பண்ணிட்டு இருக்கோம்னு? டாப் டியர் ஹியூமர் இஸ் டேட் ஜோக்ஸ் / கடி ஜோக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டி வந்து அவங்க மாஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்ட். அந்த மாதிரி ஒரு ஜோக்கு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பா மட்டும் இருக்காது, சந்தோஷமா இருக்கும். That's what I'm talking about. என்னதான் நம்ம டேங் ஜோக்ஸ் பார்த்தாலும் போட்டாலும் உன் முகத்துல சிரிப்பு இருக்கு, ஆனா சந்தோஷம் இருக்காப்பா, அந்த நிலைமையில தானே இருக்கும். பட் இந்த ஜோக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பை தாண்டி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்னைக்கு ஹோல்சமா இருக்க போது டேயே சூப்பர் ஜோக்ஸ் எல்லாம் பார்த்து. லெட்ஸ் கண்டினியூ. வயசாயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை விட ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் காஸ்ட்லி. சொல்றப்ப அவங்களுக்கே நடுவில் சிரிப்பு வருது. அவங்களால she is so proud of her joke. This is true positivity. உங்களுக்கு வந்து இந்த ஏஜிசம்லாம் வந்து எதிர்த்து உங்களுக்கு ஒரு கோட் சொல்லணும்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நான் ஆண்டியை தான் கோட் பண்ணுவேன். மெட்ராஸ்காரங்கெல்லாம் எனக்கே ரொம்ப வியர்டா இருக்கு. உப்புமாக்கு சர்க்கரை வச்சு சாப்பிட்றாங்க. நாங்கெல்லாம் கோயம்புத்தூர்காரங்க உப்புமாக்கு தயிர் ஊற்றி தான் சாப்பிடுவோம். உப்மாக்கு தயிர் ஊற்றி சாப்பிடுவீங்களா? கோவை தான் கெத்து பீப்புள், கொஞ்சம் இங்க வாங்க. என்ன பார்க்க உப்மாக்கு தயிர் ஊற்றி சாப்பிடுவீங்க? கர்ஸ்டு காம்பினேஷன் மாதிரி இருக்கு மைண்ட்ல. உப்மாக்கு சக்கரை மேபி தொட்டு சாப்பிடலாம். கோட்டட் காம்போ என்ன தெரியுமா? உப்மா அண்ட் இட்லி பொடி, த கோட் காம்போ. ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பண்ணது இல்லைன்னா. விட்டுட்டு போனவங்க பிஞ்சு போன சாண்டல்ஸ் மாதிரி அதை தைச்சு போட்டாலும் அது பிச்சுட்டு தான் போகும். நன்றி, வணக்கம், ஹாப்பி பர்த்டே டு மீ. Who hurt லாவண்யா ஆண்டி? பர்த்டே அதுவுமா இப்படி விட்டுட்டு போனவங்க கோட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி சொந்தக்காரங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராச்சும் அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணலையா? அவங்க ஏன் இவ்வளவு சோகமா பேசிட்டு இருக்காங்க பர்த்டே அதுவுமா? I don't want to see லாவண்யா ஆண்டி sad. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னே தெரியல, செகண்ட் ஹாஃப் போறதே தெரியல. மேபி படத்துக்கு போனாதான் தெரியும் போல. ஆண்டி ஜோக்கு கேட்ட ஆண்டிக்கு பயங்கர திஸ் இஸ் பீக் காமெடி. இதுதான் என்னோட திஸ் இஸ் வாட் ஐ பே இன்டர்நெட் பில்ஸ் ஃபார். ஒருவேளை படத்துக்கு போனாதான் தெரியும் போல. ஆண்டிலேருந்து ரொம்ப ஹோல்சமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு ஜோக்ஸ் போட்டுக்கிட்டு, அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு, மோட்டிவேஷனல் கோட் சொல்லிக்கிட்டு, இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது வந்து இட்ஸ் அ கிஃப்ட். என்னாலலாம் இப்படி இருக்க முடியாது, என்னால் இவ்வளோ கேர்ஃப்ரீயாலாம் வாழ முடியாது. அதனால ஐ எம் ஜெலஸ் ஆஃப் ஆண்டி. 30ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறவங்க தான் இந்த ரீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்க டான்ஸ் ஆனால் உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், என்னென்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவசியம் கட்டாயம் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லைன்னு உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்கிறது. நீங்கள் கமெண்ட்ஸ் போட தேவையில்லை, நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் பிளாக் பண்ணிவிடுவோம், டெலீட் பண்ணிவிடுவோம். நீங்கள்லாம் அவ்வளோ ஒர்த்தான பர்சனே கிடையாது, இக்னோர் பண்ணிவிடுவோம். முட்டாள் மாதிரி திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வீடியோ குவாலிட்டி முக்கியம் இல்லை, கண்டென்ட் குவாலிட்டி தான் முக்கியம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜோக் சொல்லி மோட்டிவேட் பண்ணி அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக இருக்காங்க. இவங்களை ஹேட் பண்ணவங்களுக்கு எப்படி மனசு வருது? இப்போ நான் வீடியோ வேற போடுறேன், இதை பார்த்துட்டும் நீங்கள் போய் ஆண்டியை ஹேட் பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், ஒண்டி சண்டைக்கு வருவேன். அதனால யூ பெட்டர் நாட் புட் ஆன் ஹேட் கமெண்ட். அண்ட் ஆண்டி சொன்ன மாதிரி ஆண்டியும் உங்களை பிளாக் பண்ணிருவாங்க ரொம்ப ஹேட் கமெண்ட்ஸ் போட்டு. So stop being a hater. உங்க ஊர்ல தான் இதுக்கு பேரு சக்கரை, எங்க ஊர் கோயம்புத்தூர்ல இதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? அஸ்கா. ஆண்டி மூலியமா இப்ப நம்ம டாப் டியர் ஹியூமர் பார்த்த